ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்மளோட லைஃபை வந்து நம்ம ரொம்ப அழகா வாழ்றதுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு கோல் வச்சிருந்தோம்னா அதை அச்சீவ் பண்றதுக்கு நம்மளை வந்து புஷ் பண்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஒரு சில சூப்பரான சென்டென்சஸ் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதை உங்களுக்கு டிப்ஸா கொடுக்க போறேன். அதாவது நான் சில விஷயங்கள் ரீசெண்ட் டைம்ல படிச்சதுல எனக்கு பிடிச்ச ஒரு சில சென்டென்சஸ் வந்து என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப லோவா இருக்கும்போதோ இல்லை எதையாவது ஒரு சிந்தனையில ஒரு குழப்பத்துல இருக்கும்போதோ யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு சின்ன வார்த்தை நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இல்லையா? அந்த மாதிரி நான் இப்போ சொல்ல போற சில சென்டென்சஸ், சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்ல பெரிய பெரிய சேஞ்சஸை வந்து கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் பத்தி தான் நான் இன்னைக்கு வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், எனக்கு பிடிச்ச ஒரு சென்டென்ஸ், நீங்க வாழ்ற வாழ்க்கைய மத்தவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்களா, இல்ல மத்தவங்க புரிஞ்சுக்காத ஒரு வாழ்க்கைய நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அப்படின்னு நீங்க நினைச்சு எப்பவாவது வருத்தப்படுறீங்களா? தயவு செய்து வருத்தப்படாதீங்க. இட்ஸ் ஓகே. உங்களோட வாழ்க்கையை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை வாழணும். நம்மளோட லைஃப்ல எது நமக்கு முக்கியம், எது நமக்கு முக்கியம் இல்லை, எது நம்மளோட ப்ரையாரிட்டி, நம்மளோட வேல்யூஸ் என்ன, நம்மளோட லைஃப்ல ஹாப்பினஸ் எது, நம்மளோட லைஃப்ல சக்சஸ் எது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா போதும். அதை மற்றவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அவங்களோட பார்வையிலிருந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து அவங்க பாசிட்டிவா பார்க்கணும், இல்லை நம்ம லைஃப்பை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை நல்ல விதமாக அவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்டர்னல் வேலிடேஷனையும் எப்பவும் எதிர்பார்க்காதீங்க. இட்ஸ் ஓகே. உங்களோட லைஃப் மற்றவங்களுக்கு புரியலை அப்படின்னா அதை புரிய வைக்கிற கட்டாயமும் உங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பிடிச்ச இந்த ஒரு லைஃப்ல நாம எப்படி வாழ்றோம், நம்மளோட லைஃப்ல நமக்கு எது இம்பார்ட்டன்ஸ், நம்மளோட லைஃப்ல எது நமக்கு ப்ரையாரிட்டி, நமக்கு எது சந்தோஷம் கொடுக்குது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கான வாழ்க்கையை நாம வாழ்ந்தாலே போதும். வாழ்க்கை எது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா போதும். அதை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பை எப்பவுமே வைக்காதீங்க. அப்படி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெளியில இருந்து ஒருத்தரோட வேலிடேஷனை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இதை நம்ம செஞ்சா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ, இதை நம்ம செஞ்சா இது சரியா இருக்குமா, இதை பற்றி நம்ம ஒரு 4 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்குவோமா வெளியில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம லைஃப்பில் வெளியில் இருக்கவங்களோட ஒரு வேலிடேஷனை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால எப்போவாவது உங்களுக்கு வந்து அடுத்தவங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, ஓகே இதனால ஒன்றும் தப்பு இல்லை, நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இந்த லைஃப்பில் இல்லை, நம்மளோட லைஃப்ல நிறைய ஹாப்பினஸ் இருக்கு, நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மற்றவங்க நம்மளோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது அப்படின்றத நீங்க வந்து ரியலைஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்க மைண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கோங்க. இது உங்களோட லைஃபை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்றதுக்கு நிறைய நேரங்கள்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் டிப், உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, ஒரு லட்சியம் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது எப்போ உங்களுக்கு வந்து ஒரு கவலையான விஷயமா மாறும், இல்லை ஒரு சந்தேகத்தை வந்து உண்டாக்கும். அதாவது என் லைஃப்ல இந்த ஆம்பிஷன் இருக்கு, இதை நான் சக்சஸ் பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகமோ ஒரு கவலையோ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்காம இருந்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் போய் ஒரு நல்ல ஜாப்ல உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் விமனாவோ இல்லை பிஸ்னஸ் மேனாவோ ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது உங்களோட லைஃப்ல ரொம்ப சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஒரு ஆம்பிஷனா வச்சிருக்கீங்க. இதை வந்து நீங்க மைண்ட்ல யோசிச்சு வச்சிருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போ உங்களுக்கு ரொம்ப கவலையான விஷயமா மாறும், எப்போ இதை நம்ம சக்சஸ் பண்ணிட முடியுமா, நம்ம வந்து ஒரு பிசினஸ் விமன் ஆயிடுவோமா, பிசினஸ் மேன் ஆயிடுவோமா அப்படின்ற ஒரு சந்தேகமோ ஒரு கவலையோ உங்களுக்குள்ள எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான். அதுக்கான எந்த ஒரு விஷயமும் பண்ணாம, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்காம, அதுக்கான ஒரு சின்ன எஃபர்ட் கூட போடாம நீங்க நினைச்சுக்கிட்டே மட்டும் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா
உங்களோட லட்சியத்தை உங்களால் அடைய முடியாது. அதனால உங்களுக்கு கவலையோ அடைய முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகமோ உங்களுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து உங்களோட லைஃப்ல ஒரு கோல் வச்சிருக்கீங்க, ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்கீங்க, அதை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால பெரிய அளவுல உடனடியா எஃபர்ட் கொடுக்க முடியாது அப்படின்னா கூட ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா எஃபர்ட் போட ஆரம்பிங்க. கண்டிப்பா அந்த ஒரு எஃபர்ட்னால வரக்கூடிய ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களோட ஆம்பிஷனை நீங்க சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள கொடுக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கிரியேட் பண்ணாது, அந்த சந்தேகங்களை வந்து வர வைக்காது. அது மூலமா உங்களுக்கு ஒரு கவலை வரும் பாத்தீங்களா, அதை உங்களுக்குள்ள கொண்டு வராம இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, ஒரு கோல் இருக்கு, நீங்க உங்க லைஃப்ல இந்த விஷயத்துல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை யோசிச்சுக்கிட்டே மட்டும் இல்லாம அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. அது ஒரு பெரிய ஸ்டெப்பா இருக்கலாம், ரொம்ப சின்ன ஸ்டெப்பா கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது வந்து உங்களுக்கு நிறைய விதங்கள்ல உங்களோட ஆம்பிஷனை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் டிப், நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுக்கக்கூடிய சில டெசிஷனை வெளியிலேருந்து பார்க்குறவங்க எங்கே நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த டெசிஷன் நம்ம எடுத்தது சரியா தப்பான்னு உங்களுக்குள்ள ஒரு பயமோ இல்லை வெளியில் இருக்கவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமோ அடிக்கடி வரும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்காக தான். அதாவது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எடுத்த டெசிஷன் மட்டும்தான் தெரியும், அதுக்கு உங்களுக்கு இருந்த சாய்ஸஸ் பற்றி அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் எந்த சாய்ஸஸ்ல இருந்து இந்த டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து நம்மளை அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ, நம்ம எடுத்த டெசிஷனை நினச்சி நம்ம மேலே ஒரு தவறான எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துருமோ அப்படின்னு மற்றவங்கள எப்பயுமே யோசிக்காதீங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம வாழ்க்கை என்ன அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியாது. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னது தான். பட் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுக்கு என்னென்ன சாய்ஸஸ் இருந்துச்சு அதுல இருந்து இந்த டெசிஷனை எடுத்திருக்கோம் அப்படின்றது வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது. ஒரு விஷயத்துல நம்ம ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கஷ்டமான டெசிஷனை எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருந்த சாய்ஸஸ்லாம் எந்த 2 சாய்ஸஸ் இருந்துச்சு, அதுல எதை ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிய போறது இல்லை. ஏன்னா இது நம்மளோட லைஃப். அந்த லைஃப்ல எது நமக்கு சரி அப்படின்றத நாம பார்த்து சூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு டெசிஷனை எடுத்திருக்கோம். இதை வந்து வெளியில இருந்து பார்க்குறவங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ண மட்டும்தான் முடியும். நம்ம எந்த சிச்சுவேஷன்ல அந்த முடிவை எடுத்தோம் அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ எப்பவுமே நீங்க எடுத்த டெசிஷன் கரெக்டா இல்லை, அதை மற்றவங்க தப்பா நினைச்சுப்பாங்களா, மற்றவங்க வந்து அதை பார்த்து நம்மளை வந்து ஒரு நெகட்டிவான பர்சனா யோசிச்சிருவாங்களா, இல்லை நம்மளை பத்தி என்ன ஒரு ஒப்பீனியன் அவங்க மைண்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் எப்பவுமே உங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சுக்கோங்க, நமக்கு அப்போ என்ன சாய்ஸஸ் இருந்துச்சு, அதுல இருந்து நம்ம என்ன சாய்ஸை எடுத்து இந்த பெஸ்டான டெசிஷனை எடுத்திருக்கோம், அது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா, போதும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை விட்டு நீங்க கடந்து போக பழகிக்கோங்க. இது நிறைய நேரங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு டவுட்டை கிரியேட் பண்றதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம சரியான முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கையில எடுக்கிறோமா அப்படின்னு நிறைய நேரங்கள்ல நம்ம மேலேயே நமக்கு சந்தேகம் வரும் பாத்தீங்களா, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ மற்றவங்களோட ஒப்பீனியனை வச்சு நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு நிறைய விஷயங்களை குழப்பிக்கிறது, நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் டிப், உங்க லைஃப்ல எப்பவுமே உங்களுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ, உங்க லைஃபுக்கு எது தேவையோ, எது இருந்தா உங்க வாழ்க்கைக்கு போதுமோ அப்படின்ற விஷயங்கள் சிலது இருக்கும்ல, அது எதுவா இருந்தாலும் அதை பண்ணுங்க, தப்பே கிடையாது. பட் எல்லாத்தையும் லைஃப்ல வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நிறைய நேரங்கள்ல ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையோ வாழ்க்கையை பத்தின ஒரு வெறுப்பை வந்து கிரியேட் பண்ணிரும். இல்லை நிறைய நேரங்கள்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பர்சனா நம்ம வந்து மாறிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லைஃப்ல இதுதான் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா அது மட்டுமே தேவை அப்படின்றத நோக்கி மட்டும் நம்ம போவோம். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இதுதான் என் லைஃப்க்கு தேவை, இது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான கிளாரிட்டியோட வச்சுக்கிட்டு அதை நோக்கி போயிட்டே இருப்போம். அதை விட்டு நாம எப்போ டைவர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி 4 பேர் வேற வேற விஷயங்கள் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம கவனம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் நாம போற வழியை விட்டுட்டு டைவர்ட் ஆக ஆரம்பிப்போம். இந்த கவனம் எப்போ டைவர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும்பொழுது, நம்ம பண்ணிட்டு இருக்க வேலை சரியா தான் இருக்கா, நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியா தான் இருக்கா,
இல்லை அவங்கள மாதிரி வாழ்ந்தோன்னா, இல்லை அவங்க பண்ணுற பிஸ்னஸை நம்ம பண்ணோன்னா, அவங்கள மாதிரி ஜிம் போக ஆரம்பிச்சோன்னா நம்மளோட பாடியை ஃபிட்டாக வச்சுக்கலாம். அவங்கள மாதிரி ஒரு சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சோன்னா இன்னும் நம்மளை வந்து வேற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணணும், இருக்க எல்லாத்தையும் நம்ம லைஃப்பில் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நிறைய நேரங்களில் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு லைஃப்பை தான் வந்து உங்கள் கையில் கொடுக்கும். ஸோ அவங்கவுங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை வந்து எப்பவுமே உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நல்ல விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னா அது அப்பப்போ நீங்கள் லைஃப்பில் அங்கங்கே சேர்த்துக்கிறது நல்லது, தப்பு கிடையாது. பட் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் அந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அது உங்கள் லைஃபுக்கு பொருந்தாத பட்சத்தில் அதை உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் திணிக்கணும்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா? அப்போதான் உங்களோட லைஃப் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து போகும். நீங்களே வந்து நிறைய நேரங்களில் ஒரு குழப்பமான மனநிலைமைக்கு வந்து போயிடுவீங்க. ஸோ லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன அவசியம், உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உங்கள் வாழ்க்கைக்கு எது சந்தோஷம் கொடுக்கும், எது அவசியமானது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி மட்டும் உங்களோட ஃபோக்கஸை வச்சிங்க அப்படின்னா லைஃப்பில் ஒரு கிளாரிட்டியோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு போய்க்கலாம். இருக்க எல்லாத்தையும் பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கவங்க பண்ணுற எல்லா விஷயங்களையும் நம்ம லைஃப்குள்ளேயும் கொண்டு வந்து சேர்க்கணும், நம்ம லைஃப்லையும் அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து சேர்க்கணும்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது நிறைய நேரங்களில் நமக்கு அதை ஃபாலோ பண்ண முடியாமலோ இல்லை அந்த விஷயத்த பண்ண முடியாமலோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ வந்து நமக்குள்ள கிரியேட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த விஷயத்த நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. 5th டிப், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட்டான ஒரு சென்டென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இது என்னோட மொபைலில் கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடின்னு கூட சொல்லலாம். அப்படி எடுத்து வச்சு ஒரு கிளிப்பிங்ஸ் எனக்கு அப்போ பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி தோணும். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதாவது கடற்கரையில் இருக்க கப்பல் இல்லை அதுக்கான ஒரு இடம், ஹார்பர், துறைமுகத்தில் இருக்கும்ல, அந்த இடத்துல ஒரு கப்பல் நின்றுச்சு அப்படின்னா அதை நமக்கு தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன தோணும்? அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அது சேஃபான ஒரு இடத்துல இருக்குது, சேஃபாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம மனசில் வந்து தோணும். பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது சேஃபாக அந்த இடத்துல அப்படியே இருக்கிறதுக்காக மட்டுமா செஞ்சுருப்பாங்க? அதோட பர்பஸே வேற இல்லையா? ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து மக்களை கூட்டிகிட்டு போய் சேஃபாக இறக்கி விடுறதுக்கு, ஒரு இடத்துல இருந்து பொருளை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு கொடுக்கறதுக்கு, அதில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பர்பஸுக்காக அந்த கப்பலை வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ பார்க்குறதுக்கு அது சேஃபாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு தோணும். பட் அதோட பர்பஸ் என்ன? நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் தான். நான் சொன்ன விஷயம் சொல்லாத நிறைய விஷயங்களுக்காகவும் அதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது கடலுக்குள்ளே போகும் பொழுது நிறைய புயலை ஃபேஸ் பண்ணும், மழையை ஃபேஸ் பண்ணும், காத்தடிக்கும், பெரிய பெரிய அலைகளை ஃபேஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி அதோட பர்பஸ் என்னவோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். கரெக்டாக? அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும். நம்ம லைஃப்பில் நம்ம வந்து எப்பவுமே ஒரு சேஃபான இடத்துல இருந்துக்கணும், பத்திரமா இருந்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே வந்துடக்கூடாது. பிரச்சனை வந்துட்டா நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது, நம்மளால அந்த கஷ்டத்தை வந்து எப்படி டீல் பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சேஃபான பிளேஸ்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்காக மட்டுமே நம்ம படைக்கப்படலை. இந்த இறைவனோ இந்த யூனிவர்ஸோ நம்மளை வந்து அதுக்காக படைக்கலை. நம்ம ஒரு மனுஷனாக இந்த பூமியில் பிறந்து வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு காலகட்டத்திலையும் கடந்து போய் தான் ஆகணும். கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும், துன்பம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஒரு வெற்றி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட லைஃப். இந்த லைஃப்பை வந்து நம்ம இதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, நான் வந்து சேஃபான வாழ்க்கை தான் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்படி வாழ முடியாது. அதை வந்து ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ணணும், நம்மளோட லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும், இல்லை நம்ம வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலே அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும், அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸை வந்து நம்ம கடந்து போகணும். அப்போ தான் நம்ம நினச்சதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம அப்படியே சேஃபாக இருக்கிறதுக்கு மட்டுமே, நம்மளோட வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு மட்டுமே நம்ம வந்து படைக்கப்படலை. நம்மளோட இந்த லைஃப்பில் எல்லாமே கலந்துருக்கும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த வாழ்க்கையை வாழணும். ஸோ நம்ம வந்த பர்பஸ் என்ன, அதை நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 6th டிப், யார் ஒருத்தர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே உங்களோட உலகத்தை சுருக்கிக்கிறீங்களோ
உங்களோட உலகம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பார்க்குற விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நமக்குள்ளே வந்துடும். ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியில் போய் பார்த்தா தான் உலகத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எவ்வளோ வாய்ப்புகள் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்க முடியும். எதெல்லாம் நமக்கு லைஃபுக்கு தேவை அப்படின்றத புதுசாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்ம லைஃபுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்போ வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான ஒரு லைஃப்பில் இருந்திருக்கோம், அதை தாண்டி வெளியில் வரும்போது நமக்கு எவ்வளோ நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குது அப்படின்றத நம்ம எப்போ உணர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு சின்ன உலகம் நம்மளை சுற்றி கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதை விட்டு வெளியில் வரும்பொழுது தான் தெரியும். நாமளா நமக்கே ஒரு சின்ன விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இது மட்டுமே லைஃப்பில் போதும், இது மட்டுமே சரியாக வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் பார்க்காமலேயே இந்த உலகத்தை விட்டு நிறைய நேரங்களில் போயிடுவோம். ஸோ எப்போவுமே உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் சுருக்கிக்காமல் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரும்பொழுது தான் நீங்கள் யார், உங்களோட வாழ்க்கை என்ன, இன்னும் உங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து அவசியம், எதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவை, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.